அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் லேட்டஸ்ட்டாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ரீசனிங் டாப்பிக்கில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஷார்ட்கட் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம கொஷின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்த எண் யாது அப்படின்னு தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கீழே ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் இந்த 7க்கு அடுத்தது லாஸ்ட்டாக என்ன வரும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சீரீஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 840, 168, 42, 14, 7 அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறது தான் நம்மளை இப்போ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ஒரு விஷயம் எடுத்துடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 840ன்னு இருக்குது, இங்கே 168 அப்படின்னு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 600 சில்லறை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வித்தியாசம் வரும். ஸோ இந்த அளவுக்கு வித்தியாசம் அடிஷன் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்களா அப்படின்னா வந்திருக்க வாய்ப்பில்லை. ஓகேவா? ஏன்னா 600க்கு மேலே ஒரு கேப் இருக்குது. நம்ம எவ்வளோ மைனஸ் பண்ணியே எடுக்கலப்பா. ஸோ இது 800 சில்லறை, இது 100 சில்லறை இருக்கும்போதில் ரெண்டுத்துக்கும் கேப்பு அப்ராக்சிமேட்டாக பார்த்தோன்னாலே நம்மளுக்கு ஒரு 600 பக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது இல்லையா. அப்படி இருக்கும் பட்சத்தில் வெறும் அடிஷன் மட்டும் பண்ணி இவ்வளோ பெரிய நம்பரை நம்மளுக்கு கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. எதனால் அடிஷன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் நம்மளுக்கு இங்கே தான் அதிகரிச்சுட்டே போயிருக்கு. ஸோ அதனால் இப்படி பார்க்கும்போதில் 168லேருந்து 840க்கு ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்பராக கொண்டு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ இந்த சீரீஸை பார்த்த உடனே அடிஷன் இருக்காது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ அடிஷன் இருக்காதுன்னா ஆப்வியஸாக சப்ராக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒன்று மல்டிப்ளிகேஷனாக இருக்கணும், இல்லை டிவிஷனாக இருக்கணும். ஸோ நீங்கள் சின்ன நம்பர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சீரீஸ் மல்டிப்ளிகேஷனாக இருக்கும். இல்லை எனக்கு ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பெரிய நம்பர்லேருந்து வரீங்க அப்படின்னா இந்த சீரீஸ் டிவிஷனாக இருக்கும். ஸோ நம்ம எப்பயுமே பெரிய நம்பர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன லாஜிக் ஃபாலோ ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால எப்பயுமே சின்ன நம்பர்லேருந்தே போவோம். அப்போ தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்போ 7லேருந்து ஆரம்பித்து போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணி தான் இந்த சீரீஸை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ வாங்க சீரீஸ்க்குள்ளே போய் மல்டிப்ளிகேஷனில் எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 7 எப்படி 14 ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2ஆல் பெருக்கி 14 அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், 14 எப்படி 42 ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போது 14 அதே மாதிரி 2 தடவை போடுங்க. ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண வேணாம்ப்பா, லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 2s என்ன வரும்? 8 அப்படின்னு கிடைக்குமா? அப்போ இதை மல்டிப்ளை பண்ணதோட ஆன்சர் 8ன்னு தான் முடியணும். நம்மளுக்கு இங்கே 8ன்னு முடியலை, அப்போது 2ஆல் மல்டிப்ளை பண்ணலை. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அடுத்த டேபிளில் போட்டு பார்ப்போம். 14 3s போடுங்க. 4 3s என்ன வரும்? 12 அப்படின்னு கிடைக்கும். நம்ம லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் தானே பார்க்குறோம். அப்போ லாஸ்ட் டிஜிட் 2ன்னு வரும். அப்போ இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறதோட ஆன்சர் நம்மளுக்கு 2ன்னு தான் முடியும். இங்கேயுமே 2ன்னு தான் முடிஞ்சிருக்கு. அப்போது 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறது தான் நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணவே வேணாம், லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். அப்போ ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, அடுத்தது 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு இங்கே லாஸ்ட் டிஜிட் 2 இருக்குது. அப்போது 2வை எதாவது மல்டிப்ளை பண்ணால் 8 வரும் அப்படின்னு பாருங்கள். 2வை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 8 அப்படிங்கிறது கிடைக்குமா? ஈஸி தானே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானே. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. அதனால தான் லாஸ்ட் டிஜிட் நம்மளுக்கு 8ன்னு முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்து பாருங்கள், 0ன்னு முடிஞ்சிருக்கு. அப்போ என்ன வரும்? 8ஐ எந்த டேபிளில் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 0ன்னு ஆன்சர் முடியும்? 8 5s 14 படிச்சிருக்கோமா? அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு 0 அப்படின்னு முடியுது. அப்போது லாஸ்ட்டு நம்மளுக்கு 5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு சீரீஸ் எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, அடுத்தது 3ஆல், அடுத்தது 4ஆல், அடுத்தது 5ஆல். ஸோ எப்படி வந்திருக்கு? 5 4 3 2 அப்படின்னு வரிசையாக வந்திருக்கா? ஒன்று ஒன்றா குறைஞ்சி அப்படியே ரிவர்ஸ்லேயே ஆர்டராக வந்திருக்காப்பா. அப்போ 2க்கு அப்புறம் என்ன வரும்? நம்மளுக்கு 1 அப்படிங்கிறது வரணும். ஸோ 1 அப்படிங்கிறது எப்படி வரும்? இங்கே ஏதோ ஒரு நம்பர் ஆன்சராக வந்திருக்கு, அந்த நம்பரை 1ஆல் பெருக்கும்போது நம்மளுக்கு 7 அப்படிங்கிறது விடையாக கிடைக்கும். சரியா? இங்கே 7 2 பெருக்கும்போது தானப்பா நம்மளுக்கு 14 அப்படிங்கிறது விடையாக கிடைக்கிது. அதே மாதிரி தான் இங்கே என்ன நம்பர் ஆன்சராக வருமோ அந்த நம்பரை 1ஆல் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 7ன்னு கிடைக்கிது. ஸோ 7ன்ற விடை கிடைக்கணும், அதை 1ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா என்ன நம்பராக இருந்திருக்கணும்? 7 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சராகவும் இருந்திருக்கணும். கரெக்டாக? ஸோ அப்போது 7 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நீங்கள் ரொம்ப 7 மறுபடியும் 7 தான் வருமா அப்படின்னு ரொம்ப யோசித்து -7 கிளிக் பண்ணிடாதீங்க.
நம்மளுக்கு என்ன அங்கே லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சிம்பிளாக யோசிச்சாலே போதும். ஸோ 7 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டரை எடுத்துருவோம். இந்த 5, 4, 3, 2 அப்படின்னு வரிசையாக போகுது இல்லையா? இந்த டிஃப்ரென்ஸோட ஆர்டரை கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இதுக்கப்புறமா 1 தான் டிஃப்ரென்ஸ் வருங்கிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இந்த 1 நம்ம ஆன்சராக எழுதிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு அதுவுமே ஆப்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த 1 வந்து நம்ம ஆன்சராக சூஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த 1 மல்டிப்ளை பண்ணி திருப்பி அதே 7 தான் வரும் அப்படிங்கிறத நம்ம போடுறதுக்கு மறக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மிஸ்டேக்கை இது மாதிரி சம்ஸை சால்வ் பண்ணும்போது நீங்கள் பண்ணிடாதீங்க. எக்ஸாமில் இதே டைப்பில் ஒரு கொஷின் வருது அப்படிங்கும்போதில் இந்த மிஸ்டேக் பண்ணாமல் கவனமாக சம்மை சால்வ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த சம்மை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஷார்ட்கட் மெத்தடோட இந்த சம்மை உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சுருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம்ப்பா. ஸோ இதே மாதிரி ரெகுலராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மோட சந்திக்கலாம். தேங்க்யூ.